ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யஷ்னாஸ் மாமி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வாசலில் கோலம் போடணும் இல்லையா, அதுக்கு கோலம் போடுறதுக்கு கோலப்பொடி, கலர் பொடி வாங்கியிருந்தேன். ஆனால் என்னென்னா இந்த கோலப்பொடி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒயிட் பொடி கூட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து அதில் கலர் பொடியை போட்டு அதில் இந்த மாதிரி ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்புறமா ஒரு லிட் போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஈரமான பதம் இருக்காது, கொஞ்சம் நீங்கள் கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். யோஷ்னா பாப்பாவுக்கு லாஸ்ட் 2 டேஸாக ரொம்ப ஃபீவர். அன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த பாக்ஸை ஷேக் பண்ணுற டாஸ்க் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன், கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லா பவுடருமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். நம்ம எப்போ கோலம் போடுறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம இதே பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். பூஜா ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொட்டு வச்சு பூ வைக்கணும். இது பாப்பாவோட ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. இதையுமே நம்மளோட பூஜையில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபோட்டோஸ்லாம் மெதுவாக எடுத்து கீழே வச்சுட்டு அந்த ஸ்லாபையுமே நான் க்ளீன் பண்ணிடுறேன். முன்னாடி நாளே சாமியோட ஜாமான்லாம் கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது நல்லா ட்ரை ஆகி இருந்துச்சு, எனக்கு பொட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பொட்டு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம மேலே வைக்கணும். அப்புறமா எல்லா விளக்குக்கும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாமியை கொஞ்சம் ஹைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரப்பலகை மேலே இன்னொரு பலகை எடுத்து வச்சுருக்கிறேன். இது சும்மா மேலே ஷீட் போட்டு டெக்கரேட் பண்ண ஒரு பலகை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் என்கிட்ட இருக்கிற ஃபேவரட் எல்லா கிருஷ்ணாவோட உருவத்தையுமே வச்சுருந்தேன். அப்புறம் பாப்பா ஸ்கூலில் கொடுத்துருந்த கிருஷ்ணாவையுமே நான் வச்சுருந்தேன். அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இல்லையா, அதனால. சாமிக்கு பூ வைக்கிறதுக்காக எல்லோ கலர் சாமந்தி பூவும் ரெட் ரோஸும் வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப அல்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருந்தேன். கிருஷ்ணருக்கு பூ வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கோகுலாஷ்டமியே களை கட்டுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி மூடு வந்த மாதிரி இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஈகராக வெயிட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த பாதம் வைக்கிறது, ராதை கெட்டப் போடுறது, அப்புறமா ஊர்லலாம் கோடெலாம் அடிப்பாங்க, கோலாட்டம் அடிக்கிறது, அதெல்லாமே ஒரு மாதிரி நல்ல வைபாக இருக்கும். இந்த வருஷம் பாப்பாவுக்கு நான் ஆல்ரெடி ஸ்கூலுக்காக ராதை கெட்டப்லாம் போட்டு வீடியோலாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பூவெல்லாம் வச்சக்கப்புறமே பூஜை ரூமே ரொம்ப அழகாகிடுச்சு. இப்போ நான் போய் கோலம் போட போகிறேன். கலர் கலராக மாவு கலக்கினேனே, ஆனால் எனக்கு கோலமே போட வராது. ஸோ அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி அச்செல்லாம் வாங்கி அதில் நான் கோலம் போட்டுட்ருக்கேன். இதில் ஒரே கலராக பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் கலராக போட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நல்லா வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பிரசாதத்துக்காக நான் பூம்பருப்பும் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். பொங்கல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம அரிசி மாவில் பாதம் வைக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தரையே வந்து ஒயிட்டாக இருக்கிறனால வந்து நான் லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் நீங்கள் 2-3 டேஸ் மாப் போட்டிங்கன்னா அந்த கலர் போயிடும். ஸோ நீங்கள் வொரி பண்ணிக்க தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கையை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லைட்டாக அப்படியே மாவில் டிப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாதம் மாதிரி குட்டி பாதம் மாதிரி ஷேப்பில் வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 5 ஃபிங்கர்ஸ் டாட் வச்சுக்கலாம். நான் வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்டை கிருஷ்ணராக இமேஜின் பண்ணி அதுக்கு வந்து பூவும் பொட்டும் வச்சு கிருஷ்ணரை உள்ளே வர சொல்கிறேன். இதை நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணவும் பாப்பா வந்து அவளும் பாதம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ரொம்ப சிக்காக இருக்கிறனால நான் ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. பட் ஸ்டில் அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் மட்டும் அவங்களோட ஃபுட்லேருந்து வச்சேன். பாப்பா வச்ச பாதத்தில் கொஞ்சம் பட்டி டிங்கிரிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து பொட்டு வச்சு பூவெலாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடு ஃபுல்லாகவே பாதம் அழகாக வச்சுட்டு அப்படியே நான் போய் ரெடியாக போகிறேன். சாமிக்கிட்டேயும் குட்டியாக ஒரு பாதம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு மயில் பேட்டர்ன் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கோல்டன் கலர் சாரீ வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். இலையில பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, வீட்டில் பண்ண பிரசாதம்லாம் வச்சுட்டு அப்புறமா கடையில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் வாங்கியிருந்தேன். அந்த ஒரு கிட்டு வந்து அதில் வந்து எல்லா பலகாரத்துலேயுமே வந்து ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ வச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய கிருஷ்ணருக்கு நான் என்னால் முடிஞ்ச பொங்கலும் பூம்பருப்பும் நான் வீட்டிலே பண்ணியிருந்தேன். அப்புறம் காய்ச்சின பால் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் கூப்பிட்டு தேங்காய் உடைச்சி அழகாக சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா பிரசாதம்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிதே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் முடிச்சிட்டோம். நான் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பாப்பாவோட ஸ்கூல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள். பாப்பாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாண்டாஸ், உங்களெல்லாம் என்ன ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமையட்டும். பாய்.